வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கி கடன் மற்றும் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன அந்த குட் நியூஸ்? பணம் கட்டவில்லையா, ஏலத்திலிருந்து பணத்தை மீட்க ஒரு சில முக்கியமான தகவல்கள் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து முதல்வர் வெளியிட்ட அந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு எப்பொழுது? ஸோ இது குறித்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிடவில்லை என்றாலும் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த மாபெரும் அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்காருங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி முழுமையா ஆதாரத்தோட விளக்குற விதமா இந்த நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நிச்சயமா நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு பெரிய அரசாணை வெளியிட போறாங்க. ஸோ எப்படி இருக்கும் அந்த அரசாணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ற ஆட்சியில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தள்ளுபடி கொடுக்கறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொஞ்சம் தளர்த்த போறாருங்க. ஸோ அனைவருக்குமே, அதாவது 5 சவரனுக்குள்ள வச்சிருக்க அனைத்து மக்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி, வீட்டுக்கு ஒருத்தருக்கு மட்டுமே தள்ளுபடி கொடுக்க போறதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அவசர காலத்தில் கை கொடுத்து உதவக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய நகைக்கடனை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடு என்னென்ன வழிகளை பணத்தில் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி தகவல்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை பணம் கட்ட தவறினால் ஏலத்திற்கு செல்லும் நகை எப்படி மீட்பது குறித்து அறிந்து கொள்வது அவசியம். ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஏலத்திற்கு செல்ல வழிவகை இல்லாமல் அது இஎம்ஐ மூலமாகவும் அந்த நகைக்கடன்களை நீங்கள் கட்டுறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை ரிசர்வ் வங்கியும் நமக்கு வெளியிட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்து விடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த சில முக்கியமான தகவல்களை தினசரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசரத்தில் இருக்கீங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள், என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நிறைய பீப்புளுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடியை உடனடியாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அவசர தேவைக்காக அடகு வைக்கக்கூடிய நகைகளை பேங்க்ல வச்சிருக்காங்க அப்படின்றதுனால கூட்டுறவு வங்கிகளில் முதற்கட்டமாக கொடுக்கலாம். அதே போல 12 வங்கிகளுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்கலாம். ஸோ 5 சவரன், அதாவது 40 கிராம், 1 கிராம் எக்ஸ்டெண்டா போனால் கூட உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்க இனி வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு இது ஒரு திறவுகோலாக இருக்கும். அதே மாதிரி பழைய தமிழ்நாடு அரசு குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க. இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். ஸோ மற்றபடி நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், கூட்டுறவுத்துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அவர்தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்க வாய்ப்புகளே இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நகைக்கடன் தள்ளுபடியை விரைவில் அரசு அறிவிக்க இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு நீங்கள் இப்போ உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. இதற்கான ஒரு அரசாணை பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காரு. சரியாயிக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.